மணி 12 ஆயிடுது. ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவன டைம் போனதே தெரியல. நல்ல நேரத்துக்கு உறங்காம இருந்துட்டேன்பா. சரி ஒரு மெசேஜ் போடுவோம். ஆள் முழிச்சிருக்கோ என்னதோ தெரியல. ஹாப்பி பர்த்டே. போட்டாச்சி. என்ன ரிப்ளை வரப்போவோ? உறங்கிட்டு இருக்கானே என்னதோ தெரியல. சரி வெயிட் பண்ணி பாப்போம் ஒரு 5 நிமிஷம். மெசேஜ் வந்த போல சத்தம் கேக்குது. பர்த்டேக்கு இந்த பசங்க யாராவது மெசேஜ் பண்ணிருப்பாங்க. சந்தியா மெசேஜ் அனுப்புனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே அனுப்பியிருக்கிறது பாரு. இப்பதான் நினைச்சேன் உடனே அனுப்பியிருக்காங்களா மேடம். பரவாயில்ல நல்ல ஞாபகம் வச்சிருக்கால. 12 மணிக்கு கரெக்டா அனுப்பிட்டா தூங்காமையா இருக்கா. இது யாரு கதவை தட்டிட்டே இருக்குது. வரேன் வரேன். தேங்க்யூ அனுப்பிடுவோம். இது யாருமா திரும்ப திரும்ப கதவை தட்டிட்டே இருக்குது. வாரே கதவை தட்டாதீங்க. என் ஆள் கூட நிம்மதியா பேசவும் விட மாட்டேக்காவ. அவளை எத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. அது பொறுக்காவே இருக்கலாம். ஹலோ மேடம், நீங்க தான் கதவை தட்டிட்டே இருந்ததா? மம்மி கிராண்ட்மா கிராண்ட்பா எல்லாரும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. எங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க? இந்த கார்டன் ஏரியால. நீ இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தூக்கமே வரல. நான் ஆஃப்டர்நூன் நல்லா தூங்குனேன்ல. அதனால நான் தூங்கல. நீ வா. வரேன் செல்லம். வா மாமாட்ட வா. போமா. ஓகே. நீ தூங்கிட்டியோ? இல்ல இல்ல தூங்கல இல்ல. எனக்கும் தூக்கம் வரல. ஐ சேம் மாமா. சரி சீக்கிரமா போலாம் வா. ஓகே ஓகே பா. அட இவனும் இன்னும் தூங்காம தான் இருந்திருக்கான். தேங்க் யூன்னு மெசேஜ் பண்ணிருக்கான். இதுக்கு மேல பேசணுமா இல்லனா காலையில பாத்துக்கலாமா? இனி எதுவும் சொல்ல வேண்டாம். பர்த்டேக்கு விஷ் பண்ணியாச்சு அவ்வளவுதான். பேசாம இதல வச்சிட்டு தூங்கிடுவோம். நாளைக்கு வேற காலேஜ்ல ஃபேர்வெல். காலையில எந்திரிச்சு சாரி எல்லாம் வேற கட்டணும். இப்ப தூங்குனாதான் கரெக்டா இருக்கும். வாடா கண்ணா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ மம்மி. இதெல்லாம் என்னது? யாருக்கும் நைட்டு உறக்கம் வரலையோ? டேய் விஷயம் மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகனே. தேங்க் யூ பா. வாடா வந்து கேக் கட் பண்ணு. கேக் அது எங்க இருக்கு? இந்த டேபிள்ல. ஓ கேக் எல்லாம் எப்போ வாங்குனீங்க? அதெல்லாம் நாங்க வாங்கி வச்சாச்சு. வா கட் பண்ணு. உன தூங்கிட்டு இருந்தியோ? சும்மா அப்படி படுத்து இருந்தப்பா சரியா தூக்கம் வரல. வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. யார் இந்த நேரத்துல வந்து கதவை தட்டியான்னு வந்து திறந்தா குட்டி அங்க வந்து நிக்கா. நான் ஜானுகிட்ட அப்பவே சொன்னேன் நீ மட்டும் போவாத மம்மி வாரேன்னு. அவன மாமா நான் தான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி ஒத்தையில வந்துட்டா. நீ வந்திருந்தா கூட நான் கோவப்பட்டிருப்பேன். என்னத்துக்கு இந்த நேரம் வந்து கதவை தட்டிட்டு இருக்கான்னு. அவன உடனே எனக்கு கோவம் போயிட்டு ஒருக்கா தட்டிட்டு விடணும். டொப்பு டப்பு டப்பு டப்புன்னு தட்டிட்டு கிடக்கா. கேக் வெட்டதுக்காண்டி பிள்ளை கூப்பிட வந்தா. சரிமான வந்து வெட்டு. டேய் எத்தனை வயசுடா? 31. ஆமா எனக்கு 31 உனக்கு 41. டாடி பாருங்க டாடி. மாறி நீ மட்டும் அவன்ட்ட அப்படி கேக்கா? ஜஸ்ட் 21 அப்படிதானே போனே? ஆமா டாடி. இந்த வருஷம் பிள்ளைக்கு என்ன gift கொடுக்க போறிய? அதெல்லாம் சர்ப்ரைஸ். ஒன் டைம் சொல்ல மாட்டேன். டேய் அக்கா ஒரு gift வச்சிருக்கேன். என்னது? அப்புறமா சொல்லேனே. வா மக்களே கேக் வெட்டு. ஐஸ்கிரீம் கேக் அது. இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கு. சீக்கிரமா கட் பண்ணிரு. ஓகே மம்மி. பாக்கில இறங்கிக்க. மக்கள் குட்டியை கிராண்ட்மா தூக்கிக்கிட்டா? வேணா கிராண்ட்மா நான் கீழ நின்னுக்கிறேன். சரி ஓகே. ஆமா என்ன கேக்குது? பட்டர் கிரீம் வனிலா. ஏகோ எனக்கு பிடிச்சத வாங்காம கரெக்டா உனக்கு பிடிச்சத பார்த்து வாங்கியிருக்கானே. அவ்வளத்தையும் நீ சாப்பிடலான்னு பியார் தான் ஹாப்பி பர்த்டேக்காண்டி எனக்கு வெட்டியது. சாப்பிட போறது ஃபுல்லா நீங்க தான். எப்படி நான் கண்டுபிடிச்சிட்ட? தெரியாதா? அந்த பட்டர் கிரீம் வனிலாலாம் உனக்கு தான் பிடிக்கும். திரமிஸ் மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்காதப்பா காஃபி ஃப்ளேவர்ல. நல்லா இருக்கானு. ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி வாங்காம உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கா. மொனே இப்ப இதை வெட்டு. காலையில இன்னொருக்கா வெட்டிடுவோம் திரமிசு. ஐயோ டாடி வேண்டாம். போதும் எத்தனை நேரம் கேக் வெட்டுறது? சும்மா கேட்டேன். இதுவே ஓகே தான். ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காண்டி வெட்டுறோம். ஹாப்பி பர்த்டே என்ன சின்ன குழந்தையா இன்னும் இப்படி வெட்டிட்டு இருக்கிறதுக்கு. சரி வெட்டுமா. ஓகே எல்லாரும் பாட்டு பாடுங்க. மியூசிக் ப்ளே பண்ணிடுவோம். நம்ம வாய்ஸ் எல்லாம் எடுபடாது. என்னங்க என்னைய பெத்த மம்மிக்கு தான் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ செல்லம். மம்மி எனக்கு இல்ல அண்ணா. சூப்பரா இருக்கு. அடுத்து டாடி கொடு. டாடி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ டு தி வேர்ல்ட். என்னங்க என்ன மோனே? தேங்க் யூ. நெக்ஸ்ட் பீஸ் வெட்டிடலாமா? திஸ் இஸ் ஃபார் ஜானு குட்டி. டேய் அக்காக்கு உனக்குலாம் கிடையாது. என் ஜானு குட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட். நான் இல்லாம ஜானு குட்டி எப்படிடா வந்தா? வரிசையா குடுக்கறல. அப்ப அக்காக்கு தான குடுக்கணும் அடுத்து. அதுக்கு அப்புறம் தான் ஜானுக்கு. அனு குட்டி பாப்பா குடுக்கறதுல இப்படி போட்டி போடுற பத்தியே நீ? அதெல்லாம் கிடையாது மம்மி. அம்மா அப்பா அதுக்கு அப்புறம் எனக்கு தான குடுக்கணும். நீ சொல்லிட்டே இரு. இன்னும்
என்ன செல்லமே? தேங்க் யூ. சாப்பிடு சாப்பிடு. மாமா உனக்கு? நீ சாப்பிட்டு செல்லும், நான் நிறைய சாப்பிட்டேன் போதும். ஓகே. எப்படி மேடம் வேணுமா? ஒண்ணு வேணாம், நானே கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். டேய் குடுடா. டாடி சொல்றதால தாரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். அனு 1 2 3 தான் சொல்லுவேன், வாங்கிரு இல்லனா கேக் கிடைக்காது. இந்த கேக்கை எடுத்து ஒளிச்சு வச்சிருவேன். உனக்கு பர்த்டேன்னு பாக்குறேன், இல்லனா இன்னைக்கு நடக்கிறதே வேற. குடு. இன்னா ஆகாட்டு. கையில குடு போதும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆகாணி. அவன் தான் ஆசைப்படியாமல அனு. ஆகாணி எல்லாருக்கும் வாயில தானே கொடுத்தான். மா நான் அவன் கூட பேச மாட்டேன், அவனை கையிலே தர சொல்லுங்க. ஐயோ இவிய சண்டை கல்யாணம்னாலும் இந்த சண்டையா தான் இருக்குது. காணிக்க மாட்டா அப்படிதானே? ஆமா காணிக்க மாட்டேன். மம்மி டேய் விடுடா. இப்பதான் சூப்பரா இருக்கு. அப்படியே நக்கி நக்கி சாப்பிடு. வாயில வாங்க மாட்டேன்னா லூசு. எங்க மம்மிக்கு ஏன் மாமா அப்படி பண்ணுன? அப்படி கேளு செல்லம். அப்படிதான் மூஞ்சில அப்புவேன். என்ன நீ வாங்கி சாப்பிட்டல, உங்க அம்மா மட்டும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? மூஞ்சில அப்பியா? இந்த வச்சிக்க. ஏய் கேக்க வச்சு விளையாடாதீங்க. எடுத்து கொண்டாங்க வச்சிரலாம். இங்க வச்சா 2 பேர் சேர்ந்து அவ்வளவு கேக்கே வேஸ்ட் பண்ணிடுவாவே. கேக்கா தடவியா? முழு கேக்கை எடுத்து மூஞ்சில அப்பியே. ஐயோ மம்மி. எங்க ஓடினாலும் இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாத போல பாத்துக்க. ஐயோ மம்மி. இப்ப இருக்கு உனக்கு. டேய் கேக் எடுக்காத. மார்னிங் எல்லாருக்கும் கொடுக்கணும்டா. வேஸ்ட் பண்ணாத. மம்மி ப்ளீஸ் மம்மி, வேற கேக் வாங்கிக்கலாம். டேய் அப்படி வேஸ்ட் பண்ண கூடாதுடா, வை. சரி ஓகே. மாட்டாமையா போயிர போற. ரூம் ஓடிட்டாலோ? பெயர் பாலா இருக்கும். சரி போய் பாடு நீயும். ஆமாமா போதும். சரி ஓகே டாடி, குட் நைட். குட் நைட் பா. மம்மி குட் நைட். ஓகே ஓகே போ. மாமா நானும் உன் கூட தூங்க வரட்டுமா? தூங்க வராளா? சரி நான் அவட்ட பேசலாம்னு நினைச்சேன். இவ பேச விட மாட்டா. பேசினதெல்லாம் காலையில அப்படி வந்து அவ அம்மிட்ட ஒப்பிச்சிருவா. மாமா சொல்லு மாமா. இல்ல வேணாம் தங்கம், மாமாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ வேற தூங்க மாட்ட. காலையில காலேஜ் போகணும்ல மாமாக்கு. அதனால நீ மம்மி கூட தூங்கு. நாளைக்கு நைட் நீ மாமா கூட தூங்கலாம். ஆமா செல்லம், மாமா டயர்டா இருப்பாங்க. உனக்கு தான் தூக்கம் வரலல, நீ கிராண்ட்மா கூட வந்து பாடு. கிராண்ட்மாக்கு தூக்கம் வரல, நம்ம 2 பேரும் விளையாடலாம். சரி ஓகே. ஆனா நாளைக்கு நான் உன் கூட தான் மாமா தூங்குவேன். சரி ஓகே ஓகே, நாளைக்கு தூங்கு. ஓகே. பை பட்டு, குட் நைட். குட் நைட் மாமா. கிராண்ட்மா வாங்க நம்ம தூங்க போலாம். ஓகே வாரே வாரே. இந்த கேக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வரேன், நீ கிராண்ட்பா கூட போ. வா செல்லம், நான் கூட்டிட்டு போறேன். வா. ஓகே. நீ இன்னும் இந்த கேக்க சாப்பிடலையா? கேக் நான் ரூம்ல வச்சு சாப்பிடுறேன். சரி சரி வா. இதை எடுத்துட்டு போயிருவோம். இப்ப ஒரு வழியா ரூம்க்கு வந்தாச்சு. தூங்கி இருப்பாளோ? ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு பாப்போம். ஓகே, ஏதாவது ரிப்ளை பண்ணா மெசேஜ் பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்து சத்தம் கேக்குது. ஹாயா, இவ்வளவு நேரம் சார் எங்க போனாரு? மெசேஜ் பாத்துட்டா. கால் பண்ணட்டான்னு கேட்டு பாப்போம். என்ன கால் பண்ணட்டாவா? என்ன சொல்ல? ஓகே, பர்த்டே பாயோட விஷயம் நிறைவேச்சுதானே அவனும். நம்மளே கால் பண்ணிடுவோம். அவன் பண்ணா எப்படியும் சத்தம் கேட்கும். இங்க வர எல்லாரும் தூங்கிட்டு இருக்காவ. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். இன்னும் தூங்கலையா? இல்ல தூங்கல. உனக்கு விஷ் பண்ணலாம்னு சொல்லி தான் முழிச்சே இருந்தேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. எனக்கு முன்னாடி உனக்கு யாராவது விஷ் பண்ணாங்களா? இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் விஷா? நீங்க தான் மேடம். வேற யார் எனக்கு விஷ் பண்ணுவா? நீ விஷ் பண்ணது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்டா விஷ் பண்ணிருக்க. ஓகே ஓகே. அம்மா ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு எங்க போன? ரொம்ப நேரமா ஆள காணல, மறுபடியும் இப்போ வந்து ஹாய் அனுப்பியிருக்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன் தெரியுமா? இல்ல வீட்ல கேக் கட் பண்ண கூப்பிட்டாங்க. இங்க கரெக்டா 12 மணிக்கு அதை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துருவோம். கேக் கட் பண்ணிட்டு இப்பதான் வந்தனா, அத வந்த உடனே வந்து பேசேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. நாளைக்கு காலேஜ் உண்டா? நாளைக்கா? இன்னைக்குதான் லூசு. அத 12 மணிக்கு தாண்டியாச்சு. ஆமா பத்தியா? ஆமா இன்னைக்குதான். இன்னைக்கு காலேஜ் உண்டா? உண்டு உண்டு போன. உனக்கு காலேஜ் இருக்குமா? இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் சாரி கட்டிட்டு போணும், ஃபேர்வெல். ஓ சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான், காலேஜ் நீ முடிஞ்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வேலைக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் காலேஜ்ல வருதா? வராங்க, 1-2 கம்பெனில இருந்து வந்தாங்க. இனிமேயும் கொஞ்சம் போணும். 2 கம்பெனில செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனியை பத்தி விசாரிக்கும் போது அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுச்சா, நான் அதனால வீட்ல எதுவுமே கேட்கல. 2மே சென்னை தான். ஓ ஓகே ஓகே. சரி நான் வச்சுறேன். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பேசுற சத்தம் கேட்டது முழிச்சிட கூடாதுல. அப்புறமா பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே தேங்க் யூ. நீ பாரு. குட் நைட். குட் நைட். நினைச்ச வாழ்க்கை வேணும், நெஞ்சோ கிடந்து ஏங்குதே, படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே.
மேடம் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காவ? தெரியலையே. சந்தியா ஏன்டி இது என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஒண்ணு இல்லையே, சும்மா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல. தெரிவு ரொம்ப ஓவரா இருக்கு வச்சிருப்பேன்னு தான் பார்த்தேன். ஏன் காலேஜ்ல இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? ஆமா ஃபேர்வெல். இன்னைக்கு சாரி கட்டிட்டு போணும்ல. ஓ அப்படியா? எப்படி அந்த அண்ணனை பார்க்க வர சொன்னியா? எந்த அண்ணே? ஆமா ஒண்ணும் தெரியாது, நடிச்சு தள்ளுவா. சர்மி சும்மா இரு சர்மி, அம்மா ஏதாவது கேட்டற போவு, என்னத்தையாவது வளரிட்டு இருக்காத. யாரையும் நான் பார்க்க வர சொல்லல. சரி சும்மா கேட்டேன். ரொம்ப சிரிக்கிறியா, ஒருவேளை வர சொல்லி இருப்பியோன்னு நினைச்சேன். இது ஒரு வீட்ல சிரிக்கிறது கூட சுதந்திரம் இல்லையாடி? சிரிச்சா தப்பா? என்ன நீ பேசி அந்த பிள்ளை லூசு குட்டி. ஏடி சந்தியா எருமை இருந்த இடத்துல இருந்து காலையில போன் பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்திச்சு வரவு ஒண்ணு கிடையாது. இந்த பாதாமியாவது உரிச்சு திங்கலாம்ல. அவியவி வேலைய அவிய பார்த்தா என்ன? நேத்து ராத்திரி மணி என்னத்துக்கு ஊற வச்சா? அப்படியே இருக்கும். ராத்திரி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி நம்ம நல்லா ஆயிரணும். அது இதுன்னும்பா. காலையில பார்த்தா அதை உரிச்சு வாயில போடுறது கூட கஷ்டமா இருக்குது. எம்மா எப்பவுமே 8 மணிக்கு தானே வந்து சாப்பிடுவேன். இப்ப மணி 7 கூட இன்னும் ஆகல. ஏமா இப்படி சத்தம் போடுதியே? என்னாச்சு உங்களுக்கு? ஆமா எனக்கு இருக்கு பிடிச்சிருக்கு குட்டி. கேக்கா இன்னைக்கு சேலை கட்டிட்டு போன நீ தானே சொன்ன? சேலை கட்டதுக்கு எப்படி 1 மணி நேரமா தான் ஆவாதா? அதுக்கப்புறம் மூஞ்சில அத பூசி இத பூசின்னு கிடப்பா. மேக்கப் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் வேணும். 8:30க்கு காலேஜ் கிளம்பணும். அந்தந்த நாளைக்கு தக்கன கிளம்ப தெரியாது. 8 மணி எப்ப ஆவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன அந்த பாதாமத்தின்னு உரிச்சே கொண்டு வந்துட்டீங்களோ? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? மாறி ஏதோ புதுசா கேக்கா? ஏமா அப்படியெல்லாம் இல்லம்மா. தாங்க முதல்ல அந்த போனை போட்டு உடைக்கணும் டி. அப்பதான் நீ இதெல்லாம் சரியா வருவா. போனை கைய விட்டு இறக்கிறது கிடையாது. ஏமா தாங்கம்மா. என்ன தேங்க் யூ. அத சாப்பிட்டுட்டு இந்த கருவேப்பிலை ஜூஸ குடிச்சிரு. அப்பா பயங்கர கவனிப்பால இருக்குது. எம்மா இந்த ஜூஸ் எல்லாம் என்னத்துக்குமே? இதெல்லாம் நான் எப்ப கேட்டேன் உங்ககிட்ட? அங்க கொண்டு வாங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். காலையில என்னத்தையோ அரைச்சு கொண்டு வந்துகிட்டு எப்போ வாந்தி வந்துரும். எடி இத குடினே. முடியும் வளர மாட்டேக்கு, கண்ணும் தெரிய மாட்டேக்கு, கூப்பிட்டா காதும் கேட்க மாட்டேக்கு. ஒரு ஆளுக்கு ஒண்ணு போனா பரவாயில்ல, உன்கிட்ட இருக்க உறுப்பே எல்லாம் போயிட்டு கிடக்கு. எம்மா யாம இவ்வளவுக்கு அவ்வளவுபடுத்துதியே? இத குடினே. நிறைய கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கம் டி. கண்ணும் நல்லா தெரியும், முடியும் நிறைய வளரும். சீக்கிரம் கெட்டி கொடுக்கணும். கெட்டி கொடுக்க இடத்துல என்னத்த பாப்பா இப்படி கண்ணாடி போட்டுருக்கு? பிள்ளை முடி சொத்தோல இருக்குன்னா யாரடி வேணும்பா? சின்ன பிள்ளை மாதிரி தெரியாது தெரியுமா? கொஞ்சமாவது கொஞ்சம் முடிய வளர்த்து பின்னி எடுத்து போட்டாதானே பெரிய பொம்பளை மாதிரி தெரியும். வயசு 21 ஆக போகுது. இன்னும் இப்படி சொத்தோல இருந்தா எவன் வந்து கெட்டுவான்? கண்ணுதான் போய் தொலைஞ்சிட்டு. இந்த முடியாவது கொஞ்சம் வளரு. என்ன இத குடி. ஏமா என்னை ரொம்ப டேமேஜ் படுத்துறியம்மா. அங்க இருந்து ஒருத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ சிரிச்சா என்ன? அவ சிரிக்கையில என்ன தப்பு இருக்குங்க? அவளுக்கு முடிய அழகா பின்னி போட்டிருக்கா. இவ்வளவு வளர்த்தியா இருக்குது. கண்ணாடியும் போடல. பிள்ளை அழகு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு முன்னாடி அவளுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை பாப்பாவலாம். பேருனே எம்மா என்னமா கதை விட்டு அடக்கா? இப்படியே சொல்லிட்டு இருப்பாவ அவட்ட. அவ இனி அதே பிடிச்சு வச்சு சொல்லிட்டு அடப்பா. அந்த அம்மைய பேரு எடி நல்லதானடி? ஆமா ரொம்ப நல்லது. சும்மாலாம் அப்படி ஒண்ணும் கட்ட முடியாது. நல்லா படிச்சு வேலைக்குலாம் போக வேண்டாமா. சும்மா 20 வயசு ஆனாலே இவளுக்கு கல்யாணம்னு பேச்சு வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் அந்த ஒரு இதை பிடிச்சு வச்சுக்கிடுவாவ. ஆமா அவளுக்கு கொண்டு பாதாம இதெல்லாம் கொண்டு குடுக்குறீல, எனக்கு எங்க? உனக்கங்க இருக்கு மக்கா. நீ எழுதிட்டுல இருக்க. ஏன் எழுதிட்டு இருந்தா வாயில தானே சாப்பிடணும். அப்படியே உரிச்சு எனக்கு கொண்டு வந்துருக்கலாம்ல. ஆமா ஆனாலும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அவ மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குது. நல்ல மூத்த பிள்ளை தான் செல்லம். இந்த ரெண்டாவதுல எண்ணெயில எதுக்குதான் பத்தியெல்லாம் தெரியல. இம்மா இவ தொடங்கிட்டா. இது பிடி. அடுக்கலையில வேலை கிடக்கு போய் பாக்கட்டு. இனி அவள அடுத்து சண்டைக்கு வருவா. சீக்கிரம் குடிச்சிட்டு அங்க வசந்தி எடுத்துட்டு பிளவுஸ் தச்சிட்டீங்களான்னு கேளு. பிளவுஸ் தச்சிட்டாவனா வாங்கிட்டு வந்து குளிச்சிட்டு சீக்கிரம் துணியை மட்டும் பாருடி. வசந்திட்டே போய் சேலைய கட்டிட்டு வா. அம்மையோட அவதான் நீட்டா கட்டி விடுவா. சரிம்மா. முதல்ல பிளவுஸ வாங்கிட்டு வந்து போட்டு பாரு. கரெக்டா இல்லனா அவள்கிட்ட ஏதாவது தட்டி சொல்லிட்டு வந்து குளி. அதுக்குள்ள அவ சரி பண்ணி வச்சிருவா. கரெக்டா இருக்கும்னா குளிச்சிட்டு அந்த அளவே கட்டிடு. சரி நீங்க இருந்தாம அவள போனை கொண்டாடி மர. எப்ப பார்க்க மாட்டேமா குடுனே. என்னங்க என்ன செல்லம் அந்த பிள்ளைக்கு எப்படி பாரபட்சம் பார்க்காவ? இத ஃபர்ஸ்ட் குடிச்சு பாப்போம். எப்ப நல்லா இல்ல. இது வேணுமா? ஆமா நீ வாய் வச்சு குடிச்சதே எனக்கு வேணுமான்னு கேளு. அது ஒண்ணு எனக்கு வேண்டாம். எனக்கு புதுசா தான் வேணும். இது இதெல்லாம் கேட்டா ஆசைப்படாதடி. சுத்தமா நல்லா இல்ல. அது எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய முடி வளரணும்பா. ஆமா இருக்க முடி இவளுக்கு காணாது. என்னத்துக்கு இப்படி போட்டு முடிய வளர்க்கறியா? மெயின்டைன் பண்ண முடியவா? அதுக்கு தான் நான் எப்பவும் ஷார்ட்டா கட் பண்ணிடுறது. என்னதுதான் போட்டு வளர்க்கால தெரியல. வெயில் காலத்துல எல்லாம் வெக்கையா இருக்குமா. இந்த முடிய வச்சு என்னால சமாளிக்க முடியல. இவ இவ்வளத்தையும் வளர்த்து போட்டுக்கிட்டு கிடக்கா. பாட்டி உனக்கு பிடிக்கலனா போ. எனக்கு முடி வளர்க்கறது பிடிக்கும், நான் வளர்க்கேன். உனக்கு என்ன ஜீவு? ஒண்ணும் செய்யலமா.